Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது exercise 3.3 second Roman letter find the LCM of the each of the pair அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன சரிங்களா சொல்கிறது, ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் போட்டு ஃபஸ்ட் ரோமன் லெட்டரு செய்வோம் அப்படின்ட்டு. ஓகே, ஒன்று எஃப்எக்ஸில் எடுத்துரு, ஒன்று ஜிஎஃப்எக்ஸில் எடுத்துரு, ஜிசிடி கொடுத்துருக்கு, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறோன்னு எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எடுக்காமல் எஃப்ஏன்னு எடு. ஏன்னா கிவன் பாலினாமியல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 அப்படின்றது ஏல இருக்குது. அதனால் எஃப்ஏன்னு எடுக்கணும், எஃப்ஏன்னு எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? ஆமாம், அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கணும், ஏன்னு எடுத்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டேன். ரெண்டாவது ஜிஏன்னு எடுத்துக்க. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா சொல்கிறது? வி நோ தட் எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எஃப்ஏ இன்ட்டு ஜிஏ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஒய் கிவன் பாலினாமியல் இன் என்னது ஏ. ஸோ எஃப்ஏ இன்ட்டு ஜிஏ என்ன ரைட் பண்ணிக்கிறணும். ஓகே, குட், ரைட். இப்போ நம்ம தேவையானதை வச்சுட்டு இறக்கிற மற்றதை ஜிசிடி கொடுத்துருக்கு. அப்புறம் கேட்டிருக்க என்னது எல்சிஎம். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப்ஏ இன்ட்டு ஜிஏ பை ஜிசிடி. ஓகேயா, குட். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. ஏற்கனவே உள்ள சம்முக்கு இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சம், அவ்வளோதான். எல்சிஎம் கொடுத்து ஜிசிடி கேட்டிருந்தான்ல, இதில் வந்து ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறான். இதெல்லாம் 5 மார்க் சம்மு, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேயா, ரைட். மேலே உள்ள எஃப்ஏ ஜிஏ இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் என்னது ஜிசிடியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்படியே என்ன செய்கிறேன், அப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா பொறுமையாக நிதானம் பண்ணோம்னா என்ன வரும், 6 2s are 12ன்னு வரும். சரிங்களா, +6 -2ன்னு வரும் ஃபஸ்ட்டு ஃபேக்டரு. ரெண்டாவது ஃபேக்டர் என்ன வரும், 3 2s are 6, ரெண்டு சைடு மைனஸ் வரும். அப்போ A-3 A-2ன்னு வரும் ரெண்டாவது ஃபேக்டர். ரெண்டையும் எழுதியிருக்கேன். சரிங்களா, A-2 கேன்சல் பண்ணிட்டான். இந்த 3 ஃபேக்டர் பேலன்ஸில் வரும். 3 ஃபேக்டர் பேலன்ஸில் வரையில் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்ல, செகண்ட் ஈக்குவேஷன் ஜிஏ ஃபார்ம் ஆகும். அதனால் அது வேணால் திருப்பி எழுதிக்கோ. சரிங்களா, இல்லைனா ப்ரீவியஸ் இதோட நிறுத்திக்கலாம், சர்க்கிள் பண்ணோட நிறுத்திக்கலாம். ஓகேயா, இதுதான் எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பார்த்து பொறுமையாச்சு. வி நோ தட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் அப்படியே பார்ப்போம். இதை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், உனக்கு புரியுதான்னு பார்த்துக்கோ. மினிமைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டரில் எடுப்போம். என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. செகண்டு ஓகேயா, x⁴ -27 x³ அப்படின்னு கொடுத்துருக்கு. 27 a³ நெக்ஸ்ட்டு வந்து x-3a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து x-3aன்னு கொடுத்துருக்கு. எல்லாமே என்னென்ன அப்படின்னா ஒன்று எஃப்எக்ஸ், ஒன்று ஜிஎஃப்எக்ஸ், ஒன்று ஜிசிடி. கொஸ்டின்லேருந்து ரீட் பண்ணி எடுத்திருக்கேன், நீನು கொஸ்டினை பார்த்துக்கோ. ஓகே, வி நோ தட்ன்றது எப்பயும் போல் எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னா ஜிசிடி கீழே இறக்கி விட்டுரு. சரிங்களா சொல்கிறது, என்ன தேவையோ தகுந்தாப்பில் பார்த்துக்கோ. எல்சிஎம் வேணும் அப்படின்னா ஜிசிடி கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். எஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸை நம்ம மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோ. ஏன்னா ஒன்றில் அப்ளை பண்ணுறதுக்கு x⁴ -27 a³ இன்ட்டு x-3a ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரும், x-3a. ஒன் செட் ஆஃப் இதை அடிச்சிடலாம். 3a x-3a அடிச்சிட்டோம்னா ஒன் செட் ஆஃப் இது பேலன்ஸ் மிச்சம் வரும். சரிங்களா, ஒன் செட் ஆஃப் இது பேலன்ஸ் என்ன வந்துடும், எக்ஸ் இன்ட்டு x-3a ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இதுதான் சார், ஹோல் ஸ்கொயர் போயிரும்ல, ஒன்று சாதாரணமாக வரும். இதுதான் எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. இதை மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்க. சிம்பிளான கணக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். சரிங்களா, இதில் வேணால் இன்னும் செய்யணும்னா எக்ஸை வந்து வெளியே எடுத்து செய்யலாம். சரி, இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொண்டு போகலாம் கணக்கை. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சுருக்கணும் கணக்கை. எப்படி அப்படின்னா எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா x³ மைனஸ் என்ன வந்துடும், 3a ஹோல் க்யூப் அப்படின்னு வந்துடும். சரிங்களா சொல்கிறது. அதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் அதை பிரிக்கணும்னா பிரிச்சுக்கலாம். இல்லை இது NF அப்படின்னா ஓகே. தேங்க்யூ.